ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஷோரூம் தான் வந்திருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சவுகார்பேட்ல லொகேட் இருக்க டால் பாய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேர்ல்ட் ஷாப் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க வெளியில பார்க்காத நிறைய யூனிக்கான கிச்சன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. இந்த ஷோரூம் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு நம்ம சவுகார்பேட்ல ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிளுக்கு பிஃபோராவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இந்த ஷோரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு. இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா மீனா மிட்டாய் மந்திர் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல தான் இந்த ஷோரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு. அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்க வீட்டுக்கு ஒரு யூனிக்கான கிச்சன் வேர் கலெக்ஷன்ஸ் வாங்கணும் இல்ல கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு இனோவேட்டிவான கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு. இது வந்து நம்ம சர்விங் வெசல்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். சோ இந்த பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 6 பீஸ் செட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க இது வந்து தனித்தனியா கூட நீங்க வாங்கிட்டு போயிட்டு நீங்க கிஃப்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சோ நீங்க ரெகுலர் ஒரே மாதிரி கிஃப்டிங் பர்பஸ்க்கு கொடுக்காம இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அண்ட் இதுல அடிஷனலா உங்களுக்கு ஒரு பிளேட்ஸ்மே வந்து நீங்க டைனிங் டேபிள்ல அப்படியே சர்வ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்ல எனக்கு செப்பரேட்டா வீட்டுல ஏதாச்சும் சின்னதா ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்கன்னா இந்த எப்படியே இந்த ஒரு பவுல் மட்டும் வாங்கி இதை வந்து நீங்க தனியா வந்து கிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி பாருங்களேன் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு. மேல வந்து அழகா வந்து ஒரு லேசர் கட்டிங் மாதிரி ஒரு நல்லா பிரிண்டட் பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கண்டெய்னருமே ட்ரைப்ளை பேட்டர்ன்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. செம்ம குவாலிட்டியா இருக்கு. அண்ட் வெயிட்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடைக்கு ஸ்ட்ரைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே வாங்கிக்கலாம். ஸோ லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலரா பாக்குறது மாதிரி இல்லாம கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட் அதெல்லாமே உங்களுக்காக எடுத்து காட்டுறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்விங் பவுல்ஸ் தான். ஸோ சர்விங் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபுல்லி ஹேமர்ட் பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் வந்து செம்ம குவாலிட்டியா இருக்கு. அண்ட் இதுல நீங்க சிங்கிள் பீஸா வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம். இல்லைன்னா இதுல வந்து 3 பீஸ் செட்டா வந்து வச்சிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி 3 பீஸ் செட்டா கூட எடுத்துக்கலாம். ஸோ கிஃப்டிங் பர்பஸ்க்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்ல வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க அப்படின்னா யூனிக்கா ஏதாச்சும் டின்னர் இல்ல லஞ்ச் எல்லாமே வந்து சர்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் அதுலயே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு பேட்டர்ன்ல ஹேமர்ட் டிசைன்ல கோல்டு பேட்டர்ன்ல கூட வருது. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்விங் வெசல்ஸ் தான். பார்க்க வந்து நல்ல கோல்டு பிளேட்டட்ல இருக்கும். சரி, ஏதாச்சும் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றதுனா நம்ம ஸ்க்ரப்பர் மட்டும் போட்டு வாஷ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா இந்த கோல்டு பிளேட்டட் நமக்கு அப்படியே இருக்கும். அண்ட் இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஹேமர்ட் பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலயே உங்களுக்கு சைஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. இதை கூட நீங்க செட் ஆஃப் 3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லங்க எனக்கு வந்து காப்பர் கலர்ல இருந்தா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அப்படின்னா நீங்க சேம் பேட்டர்னையே நீங்க காப்பர் கலர் ஷேட்ல எடுத்துக்கலாம். அண்ட் கலர் மட்டும் இல்லாம அதோட டிசைன்ஸ் எல்லாமே கூட நிறைய வேரியேஷன்ஸ்ல வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம். சோ இதெல்லாம் வந்து நீங்க டிஷ் வாஷர்ல வச்சு வாஷ் பண்ணாம ஒரு ஜென்டில் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாமே கலர் ஃபேட் ஆகாம அப்படியே இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ஃபுல்லாவே வந்து நமக்கு சர்விங் வெசல்ஸ் தான். ஸோ இதுல உங்களுக்கு நிறைய விதமான பேட்டர்ன்ஸ்ல வச்சிருக்காங்க. எனக்கு காப்பர் பேட்டர்ன்ல வேணும்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இதெல்லாமே இன்சைட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல கிடைக்குது. நீங்க மார்க்கெட்ல பார்க்காத நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. இதுமே பாருங்க அழகா ஒரு கிளாஸ் லிட் வந்து நல்ல டஃப் அண்ட் கிளாஸ் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுமே வந்து அழகா ஹேமர்ட் பேட்டர்ன்ல ஒரு ஹண்டி ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயே உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் சைஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க சிங்கிள் பீஸா வேணா வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு 3 பீஸ் செட்டா வேணும் அப்படின்னு கூட வாங்கிக்கலாம். ஸோ சர்விங் வெசல்ஸ்க்கு இங்க எக்ஸ்க்ளூசிவா நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதுலமே வந்து பாத்தீங்கன்னா அழகா சாஸ் பேன் மாதிரியே இருக்கு. பட் இது ஒரு லைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இதை நீங்க தாராளமா இண்டக்ஷன்ல கூட வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நல்ல வெயிட்டா இருக்கு. வித் லிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருக்க எல்லா சர்விங் வெசல்ஸ்க்குமே வந்து வித் லிட்ல வந்து டபுள் ஹேண்டட் இல்ல வித்வுட் ஹேண்ட்ல கொஞ்சம் அழகா டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ மசாலா பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ மசாலா பாக்ஸ்லயே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வேணும் அப்படின்னா நீங்க அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லங்க எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா பெட்டரா இருக்கும், நான் கொஞ்சம் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் மாதிரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க இது மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதுல அவுட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர்லயும் இன்சைட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே கொடுத்துருக்காங்க. அந்த கப்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே இருந்தா பெட்டரா இருக்கும், எனக்கு வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ரெகுலர் டைப்ல உள்ள அஞ்சரை பெட்டி எல்லாமே கூட எடுத்துக்கலாம். அதுல உங்களுக்கு சைசஸ் கூட அவைலபிள் இருக்கு. நீங்க ஒன் ஷோரூம்க்கு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்குறதுக்கு நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு. அண்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஊர்லி டைப்ல லைட் வெயிட்டா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எல்லாருமே வாங்குற மாதிரி வச்சிருக்காங்க. ஜென்ரலா இந்த மாதிரி ஊர்லி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா எக்ஸ்பென்சிவா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் பிரைஸ் டீடைல்ஸ் இதுல வந்து ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நான் பிரைஸ் டீடைல்ஸ் எதுலயும் மென்ஷன் பண்ணல. நீங்க அவங்களோட ஷாப்க்கு நீங்க கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்துமே கூட வாங்கிக்கலாம். பட் குவாலிட்டி
நீங்க சான்ஸே இல்ல. நீங்க குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இல்லாத அளவுக்கு சூப்பர் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்ல தான் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் ரொம்பவே யூனிக்மே கூட. அண்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்ல நார்மலா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸா இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பபுள்ஸ் பேட்டர்ன்ல இருக்கு. அண்ட் இதுல உங்களுக்கு நிறைய விதமான கெப்பாசிட்டிஸ்ல வந்து அவைலபிள் இருக்கு. அண்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மீனாக்காரி பிரிண்டர்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஷீட் வந்து ஹீட் பண்ணி அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால நீங்க எவ்வளவுதான் வாஷ் பண்ணாலும் இந்த பிரிண்டர் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஹேமட் பேட்டர்ன்ல இருக்கு. ரெகுலர் டைப்ல உள்ள ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. இல்லங்க எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரம் மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து மினிமம் உங்களுக்கு 2 to 3 kgs வரைக்குமே நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப பச்சரிசி எல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ட்ரம்ல வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லங்க எனக்கு வந்து பெரிய சைஸ்ல வந்து எனக்கு ஸ்டோரேஜ் ட்ரம் வந்து வேணும், எனக்கு அரிசி எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்குமே நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு பெரிய சைஸா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ள அரிசி ட்ரம் தான். அண்ட் இதுல உங்களுக்கு நீங்க கமர்ஷியலாவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஹேண்டில். நீங்க எவ்வளவு வெயிட் வச்சு தூக்குனாலும் கொஞ்சம் கூட அது டேமேஜ் ஆகாது. அந்த அளவுக்கு நல்ல திக்கான ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா 10 kgs இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 kg, 15 kg, 20 to 25 kgs வரைக்குமே வச்சிருக்காங்க. சோ ஒரு சிப்பம் அரிசியை வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ற மாதிரி அரிசி ட்ரம் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. இது நீங்க வீட்டு யூசேஜுக்கு மட்டும் இல்லாம கமர்ஷியலா கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுல நீங்க லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப ஃபிளார், ரைஸ் அந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த மாதிரி ட்ரம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டால் பாயில் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலாவும் கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீ ட்ரம். இப்ப வீட்டுல ஏதாச்சும் கெஸ்ட்ல நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னா அப்பப்போ வந்து நம்ம டீ போட்டுட்டு இருக்காம இந்த மாதிரி ட்ரம் வாங்கி நீங்க ஃபில் பண்ணி வச்சிடலாம். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியா வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் இதை நீங்க கேட்டரிங் பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கடைக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பாருங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய விதமான சைசஸ்ல கூட அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பாக்குற இந்த ப்ராடக்ட் கேட்டரிங் பண்றவங்களுக்காக மட்டும் இல்லாம ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க, இல்ல அடிக்கடி வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் எல்லாமே வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாதம் அதெல்லாமே வந்து நம்ம ஹீட்டா அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி ஹாட் பாக்ஸ் பேட்டர்ல கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பிரியாணி எல்லாமே கூட வச்சு இதுல அப்படியே வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டுக்கு கெஸ்ட் வர்றப்போ அந்த டைம்ல நீங்க டென்ஷனா வந்து குக் பண்ணிட்டு இருக்காம பிஃபோரா செஞ்சு இதுல வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். மினிமம் வந்து உங்களுக்கு 5 hours வரைக்குமே ஹீட் வந்து இதுல மெயின்டைன் ஆகும். அதுலயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்டா ஒரு ஹேமட் பேட்டர்ன்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு பிளைனா வேணும்னா நீங்க பிளைனா எடுத்துக்கலாம். இல்ல ஹேமட் பேட்டர்ன்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் டாட் டாட்டா பார்க்க லுக் வைஸ் ரொம்ப நீட்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஹேமட் பேட்டர்ன்ஸ்ல கூட எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே சாஸ் பேன் கலெக்ஷன்ஸ் தான். சாஸ் பேன் என்ன டிஃப்ரெண்டா இருக்கு ஹேண்டில் இல்லாம அப்படின்னு பாக்குறீங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இந்த மாதிரி சாஸ் பேன் நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கு இந்த மாதிரி லைட்டான ஹேண்டில் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்ல இந்த மாதிரி திக்கான ஹேண்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல இந்த மாதிரி பேக்லெட் ஹேண்டில், சிலிக்கான் ஹேண்டில்ஸ் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். சோ சாஸ் பேனை கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேண்டில்ஸ்ல வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதுலயே உங்களுக்கு ரெகுலர் பேட்டர்ன் உள்ள சாஸ் பேன்ஸ்மே கூட அவைலபிள் இருக்குல்ல, பேக்லெட் ஹேண்டில்ஸ் இருக்க மாதிரி. அண்ட் இதெல்லாமே நீங்க இதெல்லாமா இண்டக்ஷன்ல கூட வச்சு குக் பண்ணிக்கலாம். அதுலயே உங்களுக்கு நல்ல ஹெவி வெயிட்ல இந்த மாதிரி ஹேமட் பேட்டர்ன்ல கூட வச்சிருக்காங்க. அதுலயே உங்களுக்கு காப்பர் ஷேட்ஸ் எல்லாமே கிடைக்குது. சோ சாஸ் பேன்ல மினிமம் 10+ வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சைஸ்ல வந்து நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம பிளேட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரிண்டட் டைப்ல உள்ள பிளேட்ஸ் அண்ட் ஸ்கொயர் டைப்ல உள்ள பிளேட்ஸ், ஹேமட் பேட்டர்ன் இந்த மாதிரி பிளேட்ஸ்லயுமே நிறைய எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இல்லங்க எனக்கு வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிளேட்ஸ் எல்லாமே கூட வாங்கிக்கலாம். இல்ல வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் சர்வ் பண்ற மாதிரி பிளேட்ஸ் வேணும்னு இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் அழகா வந்து ஒரு ஃப்ளோரல் பிரிண்டட் மாதிரி அழகா லேசர் கட்டிங்ல கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே நமக்கு எப்போதுமே ரிமூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். பிளேட்ஸ் நம்ம எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எல்லாமே சாப்பிடுற மாதிரி நல்ல பெரிய சைஸ் பிளேட்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கடைக்கு வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேட்டர்ன்ஸ்ல பார்த்து வாங்கிக்கலாம். ஹேமட் பேட்டர்ன்ல நம்ம சாப்பிடுற பிளேட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த எட்ஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா குவாலிட்டி இல்ல அப்படின்னா இந்த எட்ஜ் எல்லாமே வெடிப்பு வரும். சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராத அளவுக்கு நல்ல குவாலிட்டியாவே இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் அதே டைம் நல்லா கனமாவும் இருக்கு. இட்லி பாத்திரத்தை உங்ககிட்ட ரொம்ப யூனிக்கா இது வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல எங்கேயுமே பார்க்காத மாதிரி நிறைய யூனிக்கான இட்லி பாத்திரம் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. சோ இது நான் நம்ம சேனல் தனியா நான் ஷார்ட்ஸ்மே வந்து போஸ்ட் பண்றேன், டீடைலா பாருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு மல்டி கடாய் இது. சோ இதுல வந்து ரெகுலரா நம்ம இட்லி பிளேட்ஸ்ல வந்து பொதுவா நம்ம வந்து பெரிய சைஸ் இட்லி பிளேட்ஸ் மட்டும் தான் பாத்திருப்போம். பட் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே இட்லி பிளேட்ஸ்ல நம்ம பெரிய இட்லியுமே ரெடி பண்ணிக்கலாம், சின்ன சைஸ்ல மினி இட்லியுமே ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் மினி இட்லியுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டெப்தாவே கொடுத்துருக்காங்க. சோ அவங்க நல்லா குண்டு குண்டா இருக்கும்.
மினி இட்லியுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எடுக்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு வேலை ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிடும். இதுல 2 இட்லி பிளேட்ஸ் வருது. அது கூடவே நல்ல பெரிய சைஸ்ல இருக்க மாதிரி நல்ல டீப்பா இருக்க மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 1 kg வெஜிடபிள்ஸ் கூட நீங்க தாராளமா இதுல வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்ல இடியப்பமே வந்து நீங்க பாம் லீஃப்ல அந்த இடியப்பம் இருக்கும்ல அந்த பிளேட், அதை கூட நீங்க மினிமம் வந்து ஒரு 7 to 8 பிளேட்ஸ் வந்து இதுல வச்சு நீங்க இடியப்பமே கூட ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மாதிரி இல்லாம இந்த கடாயுமே வந்து நல்ல டீப்பா இருக்கிறதுனால நீங்க கிரேவி அதெல்லாம் கூட ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேஸ்மே நல்ல திக்காவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இண்டக்ஷன்ல கூட வச்சு இதை குக் பண்ணிக்க முடியும். இல்லங்க எனக்கு கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஃபேமிலி அப்படின்னா இந்த மாதிரி மினி கடாயிலே வந்து உங்களுக்கு மினி டைப்ல வந்து மல்டி கடாய்ஸ் கூட வச்சிருக்காங்க. 2 இட்லி பிளேட்ஸ் வருது. அண்ட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நமக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்ஸ்ல ஒரு 4 இட்லி ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவங்க ஒரு பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இந்த மாதிரி இட்லி பிளேட்ஸ்லயுமே மினி இட்லி ரெடி பண்ணிக்கிற மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயுமே உங்களுக்கு அடிஷனலா வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட்ஸ் வருது. இந்த ஸ்டீமர் பிளேட்லயுமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் ஹோல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இது மாதிரி எடுக்கலாம். இல்ல இதோட கொஞ்சம் சின்ன சைஸா மைனூட்டா இருக்க மாதிரி இருந்தா போதும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே உங்களுக்கு 4 இட்லி பிளேட்ஸ் இருக்க மாதிரி பெரிய சைஸ்ல கூட வச்சிருக்காங்க. கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பெரிய சைஸ்ல கூட எடுத்துக்கலாம். பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்ததுமே நான் குக்கர் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ஆனா இதுமே வந்து ஒரு இட்லி பாத்திரம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரியர் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே டைம்ல நீங்க பெரியவங்களுக்குமே இட்லி ரெடி பண்ணிக்கலாம். இதுல சின்ன பசங்களுக்குமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து அழகா நீங்க சமைச்சிட்டு அப்படியே சர்விங் பவுல் அந்த மாதிரி சர்விங் பர்பஸ்க்குமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கியூட்டா இருக்கு. அண்ட் கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ நார்மல் டைப் இட்லி குக்கர்ஸ்மே கூட அவைலபிள் இருக்கு. அண்ட் இந்த இட்லி குக்கர்ஸ்லயுமே உங்களுக்கு அந்த இதுல வந்து மொத்தமா உங்களுக்கு 6 இட்லி பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே நீங்க பெரிய சைஸ் இட்லி மினி இட்லி இது ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு குக்கர் டைப்ல இருந்தா எனக்கு மார்னிங் டைம்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இட்லி பாத்திரத்துல உங்களுக்கு ஹேமட் பேட்டர்ன்ல கூட வச்சிருக்காங்க. சோ இதுமே கூட வாங்கிக்கலாம். இவங்க கிட்ட இருக்க ஒரு யூனிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரே இட்லி பாத்திரம் வாங்கினா நீங்க அதை 2 விதமா யூஸ் பண்ணிக்கலாம். மினி இட்லிக்குமே ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெரிய சைஸ் இட்லியுமே கூட ரெடி பண்ணிக்கலாம். ஜென்ரலா ஸ்கொயர் டைப் இட்லி பாத்திரம் நிறைய மார்க்கெட்ல பாத்திருப்போம். பட் இவங்க கிட்ட இருக்க இந்த ஸ்கொயர் டைப் இட்லி பாத்திரமே ரொம்ப டிஃப்ரெண்டா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஹேண்டில் இந்த பினிஷிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் இட்லி பாத்திரம் ஸ்கொயர் டைப் இட்லி பாத்திரம் அந்த மாதிரி இல்லாம இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஸோ இந்த எட்ஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க. அந்த கொஞ்சம் கூட ஷார்ப்னஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு 3 பெரிய சைஸ் இட்லி ரெடி பண்ற மாதிரி 3 இட்லி பிளேட்ஸ் வருது. 2 தட்டு இட்லி பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு மெட்டீரியலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான மெட்டீரியல் தான் ரெடி பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நல்ல கனமாவே தான் இருக்கு. யூஸ்வலா நமக்கு ஸ்டீமர் பிளேட் வந்து ஒரே மாதிரி பிளாட்டா இருக்கும். பட் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து ஒரு டெப்த் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இதுக்குள்ளேயே வந்து நம்ம அழகா இடியப்பம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்க ஒரே டைம்ல இந்த ஒரு இட்லி பாத்திரத்துல வந்து நீங்க இட்லி ரெடி பண்ணிக்கலாம். இது கூட அடிஷனலா வந்து உங்களுக்கு ஒரு மினி இட்லி பிளேட்ஸ்மே வருது. சோ நீங்க அட்டன் டைம்ல ஒரு பிளேட் மினி இட்லி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் வந்து இடியப்பம் இல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட நீங்க தாராளமா குக் பண்ணிக்கலாம். சோ மார்னிங் டைம்ல பசங்களுக்கும் ஹெல்த்தியா ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். 30 இட்லி பிளேட்ஸ்மே வருது. அது மாதிரி உங்களுக்கு இட்லி பிளேட்ஸ்மே கூட வருது. ஸோ அட்டன் டைம்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரே டைம்ல இந்த ஒரு இட்லி பாத்திரம் இருந்தா வேலை உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ நீங்க கடைக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து ஜென்ரலா கமர்ஷியல் பர்பஸ்க்கு மட்டுமே தான் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ வீட்லயுமே யூஸ் பண்றது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் வந்ததுனால இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல காம்பாக்டான சைஸ்ல இருக்கு. நீங்க தாராளமா வீட்டுல காம்பாக்டா யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நீங்க வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்றதும் ரொம்பவே ஈஸி தான். நீங்க தாராளமா இதை இண்டக்ஷன்ல கூட வச்சு குக் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு துருப்பிடிக்காத மாதிரி ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ல எஸ்எஸ்ல ரெடி பண்ணிருக்காங்க. இப்பதான் புதுசா வந்து நாங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிட்டு புது வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல வீட்டுக்கு வந்து ஒரு யூனிக்கா இனோவேட்டிவான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு தெரியுதாலும் சரி, இல்ல கமர்ஷியல் பர்பஸ்க்கு நான் இப்பதான் புதுசா ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க தெரியுதாலும் சரி, உங்களுக்கு எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே இங்க ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா மெட்டீரியல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில தான் இருக்கு. அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பருமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசா பாக்குற உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். ஸ்டே டியூன்ட் மீனாஸ் செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.